Hi viewers, welcome to TAMIL360 TV. உடல்வலி, பல்வலி, சளி மற்றும் ஆஸ்துமாவை போக்கும் மின்சார தைலம். இந்த மின்சார தைலம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினா உப்பு 25 கிராம், ஓம உப்பு 25 கிராம், கட்டி கற்பூரம் 25 கிராம். இந்த மூணையும் ஒரு ஏர் அண்ட் லிக்விட் டைட் கண்டெய்னரில் இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் போட்டு நல்லா குலுக்கிக்கணும். ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் நல்லா குலுக்கிட்டு பார்த்தோம்னா திட நிலையில் இருக்கிற இந்த பொருள் திரவ நிலைக்கு மாறும். இங்கே பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நல்லா நான் ஷேக் பண்ணேன். இங்கே பாருங்க, ஆல்மோஸ்ட் நல்லா தண்ணியாட்ட ஆயிடுச்சு. அவ்வளோதான், மின்சார தைலம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப வீரியமான தைலம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்குதோ அங்கே ஒரு சொட்டு மட்டும் விட்டு நல்லா தேய்ச்சிக்கணும். இந்த தைலத்தோட பலன் இதோடு நிற்காது. நம்ம யூஸ் பண்ணுற பல்பொடி, பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு சொட்டு விட்டால் போதும். இல்லைன்னா பேஸ்ட்டுக்குள்ளேயே கலந்துக்கலாம். பேஸ்ட்டில் கலக்கிற மாதிரி இருந்தால் ஒரு 10 சொட்டு கலந்தாலே போதும். ஆயுசுக்கு பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வரவே வராது. பல்லரணை, பல் குத்து, ஈறு வீக்கம், ஈறுகளில் சீல் வடிகிறது, வாய் துர்நாற்றம், இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த தைலம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரும். இந்த மின்சார தைலத்தை 1-2 நாள் யூஸ் பண்ணாவே போதும், பல் பிரச்சனைகள் பறந்தோடிரும். ஒரு 100 ml தேங்காய் எண்ணெயோட இந்த மின்சார தைலத்தை ஒரு 15 சொட்டு கலந்து நெஞ்சில் தேய்ச்சி விட்டோம்னா சளி, இலைப்பிருமல், ஆஸ்துமா இதுக்கு எல்லாமே நல்ல பலனளிக்கும். சுரம் இருக்கிறவங்க காஃபி டீல ஒரு 3 சொட்டு கலந்து குடிச்சாங்க அப்படின்னா அடுத்த 5வது நிமிஷத்திலேயே சுரம் பறந்துடும். கோமா நிலையில இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மின்சார தைலத்தை அவங்களோட பின் கழுத்துலையும் தலைக்கு ரத்தம் கொண்டு போற ரத்த நாளங்கள் மேலையும் 1-2 சொட்டுகளை டெய்லியும் விட்டு தேய்ச்சோம்னா சீக்கிரமாகவே நார்மல் நிலைக்கு வர்ற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப வீரியமான தைலம் அப்படிங்கிறனால கண்ணுக்கு பக்கத்தில் மட்டும் கண்டிப்பாக கொண்டு போகக்கூடாது. வேற எங்கேயாவது உடம்புல அப்ளை பண்ணிட்டு நம்ம விரல்களை மறந்து கண்ணுக்கிட்டேயோ இல்லை கண்ணுக்குள்ளேயோ வச்சிட்டோம்னா ரொம்ப எரிச்சல் ஏற்பட்டுரும். அதனால் இந்த தைலத்தை நீங்கள் எங்கே அப்ளை பண்ணாலும் உங்கள் கையை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மின்சார தைலத்தில் நம்ம யூஸ் பண்ண பொருள் புதினா உப்பு, ஓம உப்பு, கட்டி கற்பூரம் இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் இது கிடைக்கல அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் இல்லை வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்துடும். இந்த தைலத்தை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏர் அண்ட் லிக்விட் டைட் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணணும். எந்த அளவுக்கு ஏர் அண்ட் லிக்விட் டைட் கண்டெய்னரில் பத்திரமா வச்சுருக்கிறோமோ அவ்வளோ நாளைக்கு இந்த மின்சார தைலம் அப்படியே இருக்கும். இதுக்கு எக்ஸ்பைரின்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் செஞ்சதுலேருந்து 1 வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜிலலாம் ஸ்டோர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்பப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கிட்டு மறுபடியும் அதே மாதிரி டைட்டாக நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா போதும். நீங்களும் இந்த மின்சார தைலத்தை செஞ்சு உங்களோட உடம்பு வலிக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.